ஹாய் எல்லா காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் ஃபேண்டசி மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது கைஸ். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். அண்டு இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா தி மம்மி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் தான் ஹீரோவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜராக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழமையான புதைப்பொருட்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அந்த புதைப்பொருட்களை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு சேல் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆம்னட் அப்படின்ற ஒரு மம்மியை பார்த்தீங்கன்னா உயிர்த்தலை வச்சிருவாரு. இப்படி உயிர்த்தலை வச்சதுக்கப்புறம் அந்த மம்மி பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான சாத்தான பூமிக்கு வரவழைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கும். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த மம்மியை நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த மம்மியை எப்படி திரும்பவும் அழிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மம்மி மூவிஸை பார்த்துருப்பீங்க. பட் அந்த மூவியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம டாம் க்ரூஸ் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சுப்பா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சுப்பா காப்ரா அப்படின்ற ஒரு மிருக கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த மிருக கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விலங்குகளோட ரத்தத்தை குடிக்கிறது தான் அதோட உணவாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பா காப்ரா கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன சுப்பா காப்ரா மட்டுமே தனியாக வந்துடுது. இப்படி தனியாக வந்த அந்த சுப்பா காப்ரா குட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹாலிடே விட்டதுனால நம்ம தாத்தாவோட வீட்டுக்கு வராரு. இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுப்பா காப்ரா அப்படின்ற ஒரு குட்டி அனிமல் இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கும் இது தெரிய வந்துடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுப்பா காப்ரா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சுப்பா காப்ராவை வேட்டையாடிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ் கூட்டம் இந்த சுப்பா காப்ராவை தேடி வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சுப்பா காப்ராவை அதோட கூட்டத்துக்கிட்டே திரும்ப எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபேண்டசி மூவி காஸ், கண்டிப்பாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சூசைட் ஸ்குவாட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா போலீஸால் பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக பிரிசனில் இருக்கிற 4 நம்ம ஹீரோஸை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்படி கூப்பிட்டு அந்த கிரிமினல்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருக்கும் டிஃப்ரெண்ட் விதமான சூப்பர் பவர்ஸ் இருக்கும். இப்படி சூப்பர் பவர்ஸ் இருக்கிறனால இவங்கள பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் எப்படி அந்த கிரிமினல் கேங்கை பிடிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஃபேண்டசி மூவி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் இருக்கும். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மோக்லி தி லெஜெண்ட் ஆஃப் தி ஜங்கிள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜங்கிள் புக்கோட ஸ்டோரி லைன் மாதிரியே சேம் ஸ்டோரி லைன் தான் இருக்கும். இந்த மூவியில் ஜங்கிள் புக் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மூவியும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த மூவியை விடவே இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் 2 மூவிலையும் பார்த்தீங்கன்னா 2மே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா யாராவது பார்க்காம இருந்து, அதாவது ஜங்கிள் புக்கை பார்த்துட்டு இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது இந்த மூவியும். நல்ல ஒரு மூவி, கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்க போரெல்லாம் அடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 1st என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பேட்மேன் வித் சூப்பர்மேன் டவுன் ஆஃப் தி ஜஸ்டிஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சரிசமமாக அடிச்சுக்கிறாங்க.
இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட சண்டை முடிவுக்கு வந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமனும் இருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சரிசமமான ஸ்க்ரீன் பிளே, அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே சரிசமமான ஒரு மாஸ் சீன்ஸை கொடுத்துருப்பாங்க இந்த மூவியில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட டயலாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கி எனக்கு. அந்த ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தமிழில் பார்த்துருந்தாலும் சரி, இங்கிலீஷில் பார்த்துருந்தாலும் சரி, அந்த ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அந்த டைலாக் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.